முக்கிய செய்தி. தமிழக வெற்றி கழக மாநாடு நடத்த விழுப்புரம் மாவட்ட காவல்துறை 33 நிபந்தனைகள் விதித்து அனுமதி வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கோபிநாத் இணைப்பில் இருக்கிறார். கோபிநாத், வணக்கம். தற்பொழுது தமிழக வெற்றி கழக மாநாடு நடத்த என்னென்ன நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான முழு விவரங்கள்? நீண்ட இழுபறிக்கு பின்னர் இன்று 33 நிபந்தனைகளுடன் கூடிய அனுமதியை விழுப்புரம் மாவட்ட காவல்துறை தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்னைக்கு அனுமதி அளிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கடந்த மாதம் மாநாடு நடத்துவதற்காக மனு கொடுத்தாங்க, ஆய்வு மேற்கொண்டாங்க, 5 நாள் விளக்கம் டைம் கேட்டாங்க. இன்னைக்கு கடந்த விளக்கம் கொடுக்கப்பட்டும் 2 நாளைக்கு பிறகு இன்னைக்கு 33 நிபந்தனைகளோட இந்த அனுமதியை வழங்கியிருக்காங்க. முதல் நிபந்தனை, தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நடைபெறும் இடம், வாகனங்கள் நிறுத்தும் இடம் உள்ளிட்ட அனைத்து மாநாடு தொடர்பான வரைபடம் சமர்ப்பிக்க வேண்டும் காவல்துறைக்கு. அதே போல மாநாடு 2 மணிக்கு தொடங்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதற்காக மாநாடு பந்தலுக்கு 1:30 மணிக்கெல்லாம் தொண்டர்கள் வந்து விடணும்னு சொல்லி நீங்க அறிவுறுத்தணும். 1:30 மணிக்கு மேல வருவதை அவங்க தவிர்க்க வேணும். கண்டிப்பாக 2 மணிக்கு மேல யாரும் அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க மாட்டேன்றதையும் காவல்துறை அவங்க ஒரு நிபந்தனையா வச்சிருக்காங்க. அதே போல மாநாடு ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் யார் தலைமையில, எந்த பிரதிநிதி பெயரு, அவர் தலைமையில எத்தனை பேர் வரப்போறாங்க, இந்த விவரங்கள் காவல்துறையிடம் சமர்ப்பிக்கணும். குடிநீர், உணவு எல்லாமே நீங்களே பாத்துக்கணும். இது பாத்தீங்கன்னா மாநாட்டிற்கு நேற்று முன்தினம் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் தெரிவித்த தகவல், 250 வேன்கள், 250 கார்கள், 100 பேருந்துகள், 1000 மோட்டார் சைக்கிள், இதுல மட்டும்தான் வருவாங்கன்னு சொன்னாங்க. காவல்துறை கணக்கு பண்ணி பார்த்துட்டு இந்த வண்டியில மொத்தம் 20,000 பேர் மட்டும் தாங்க வர முடியும். நீங்க 50,000 பேர் சொல்லிருக்கீங்க, ஏற்கனவே 1 லட்சம் சொன்னீங்க, இப்ப 50,000 சொல்லிருக்கீங்க. மீதி வாகனங்கள் எங்க நிறுத்த போறீங்க, அதற்கு ஏற்பாடு செஞ்சுக்கோங்க அப்படின்றதையும் அவங்க ஒரு நிபந்தனையா சொல்லியிருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலைகள்ல மாநாடு நடத்துவதனால இங்க தேசிய நெடுஞ்சாலையில பக்கத்துல இருக்கக்கூடிய மாநாட்டு பகுதிக்கு போறதுக்கு வழித்தடம் அமைக்கணும்னு சொல்றாங்க. 85 ஏக்கர் நிலப்பரப்புல மாநாடு நடத்த போறீங்க. மீதி இருக்கிற இடம், ஏன்னா இவங்க சொல்லிக்கிறது 50,000 ஷேர் மட்டும் தான் போற போறது சொல்லிருக்காங்க. மீதி இடம் இருக்கும், அந்த இடத்துல பார்க்கிங்க்கும் இடத்த வச்சுக்கோங்க. அதுல பார்க்கிங் இருக்கிற இடத்துக்கும் மேடைக்கும், அதாவது மாநாடு பகுதிக்கும் தடுப்பு அமைக்கணும்னு சொல்லிருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, மாற்றுத்திறனாளி வரப்போறாங்கன்னு சொல்றீங்க. இவங்களுக்கு கூட்ட நெரிசல் இல்லாமல் தனியான இடம் ஒதுக்கணும். நடிகர் விஜய் வருவதற்கு தனி வழி ஏற்படுத்தி தரணும், அதற்கு தனியா பேரிகார்டு அமைக்கணும். 45 ஏக்கர்ல வாகனங்கள் நிறுத்திவிடும் நீங்க மனுவில கொடுத்திருக்கீங்க. இந்த வாகனங்கள் வெளியில செல்வதற்கு தனியா வழித்தடம் அமைக்கணும். இது மட்டும் இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து மாநாடு பந்தலுக்கு போவதற்கு தனியான பேரிகார்டு அமைத்து அதன் வழியாக மட்டும்தான் தொண்டர்கள் உள்ள போகணும். மாநாடு நடத்தப்படும் அருகில் இருக்கக்கூடிய மொத்தம் 3 கிணறுகள் இருக்கு. இந்த 3 கிணறுகளை மொத்தமா மூடணும். மின் ஒயர்கள் செல்லக்கூடிய வழிகள்ல அந்த பாதையில நாற்காலி போட வேண்டாம், அதை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. மாநாட்டுக்கு காவல்துறை சொல்லும் பணிகளை மேற்கொள்ள ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அவங்க எங்கிட்ட சொல்லணும். நாங்க எந்த தகவல் சொன்னாலும் உடனே அந்த பணியை நிறைவேற்றணும். மாநாட்டு பகுதிகளில் விபத்து ஏற்படாமல் தவிர்க்க இங்க பாத்தீங்கன்னா அலங்கார வளைவுகள் எதுவும் சாலையோரம் அமைக்க கூடாது, கொடியை நடக்கூடாதுன்னு சொல்றாங்க. வாகன நிறுத்த நிறைய வண்டி நிக்க போகுது, அந்த இடத்துல உதிரி பாகங்கள் திருடு போகாம தடுக்கிறதுக்கு நீங்க தான் பாதுகாப்பு பணியில பாதுகாவலரை போடணும்னு சொல்லிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மாநாடு மேடையோட அளவு எவ்வளவு, மாநாட்டுல யார் யார் உட்கார போறாங்க, இந்த விவரங்களை காவல்துறை எங்களுக்கு ஒப்படைக்கணும்னு சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, மாநாடின் சிறத்தன்மையை உறுதி செய்ய பொதுப்பணி துறை அதிகாரிகள், பொறியாளர்கிட்ட அவங்க அனுமதி வாங்கணும். அதே போல மின்சாதன பொருட்கள் நீங்க பயன்படுத்த போறீங்க, ஜெனரேட்டர், இந்த மின்சாதன பொருட்கள், ஒயர், இது எல்லாத்துக்கும் மின் பொறியாளர்கிட்ட அனுமதி வாங்கணும். மாநாடு பகுதியில பட்டாசு வெடிக்கவோ வான வெடிக்கை உள்ளிட்ட பயன்படுத்த தடை விதிக்க தவிர்க்கணும்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் விஐபி பாஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கும் காவல்துறை அனுமதி வாங்கணும். மாநாடு முழுவதும் பார்க்கிங் அனைத்து பகுதியிலுமே, மாநாடு நடக்கிற இடம் பார்க்கிங் அனைத்து பகுதியிலும் சிசிடிவி கேமரா பொருத்தணும். இது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. மாநாடு பந்தல் சும்மா 85 ஏக்கர்ல போட்டாங்கன்னா இது முழுவதுமாக சிசிடிவி கேமரா போடணும்னு சொல்றாங்க. பார்க்கிங் பகுதியில் சிசிடிவி கேமரா போடணும். இந்த சிசிடிவி கேமராவை கண்காணிக்க தனி அறை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்றாங்க. தீ விபத்து ஏற்பட்டாலும் தடுக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளணும், தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தணும். இது எல்லாமே சொல்லும் போது மாநாடு 85 ஏக்கர் இருக்கும்போது LED திரை அமைக்கணும். கூட்ட நெரிசல் இருக்கக்கூடாது, நான் முன்னாடி பார்க்க போறேன், ஜனங்க யாரும் முன்னாடி வரக்கூடாது, இதை தவிர்க்கணும். இதுக்கான LED திரை அமைக்கணும்னு சொல்றாங்க. முக்கியமா கடைசியா சொல்றது, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில
இந்த மாநாடு தேசிய நெடுஞ்சாலை அருகிலே நடக்க இருக்கிறதுனால தேசிய நெடுஞ்சாலை பயன்பாட்டை காவல்துறை விலக்கி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அருகில மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கு. அவசர சிகிச்சைக்கு போறவங்க மாவட்டம் முழுசிலிருந்து வருவாங்க. அதற்கு ஏற்றாற் போல் போக்குவரத்து பாதிப்பு இல்லாமல் மாநாடை நடத்த வேண்டும் என்ற நிபந்தனைகளை விதித்து விழுப்புரம் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் அவர்கள் இன்று இந்த அனுமதியை வழங்கியிருக்காருன்னு சொல்லலாம். இதுதான் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம். விரிவான தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.